சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வீசப்பட்டது தொடர்பாக நில அளவை அதிகாரிகள் 2 பேரிடம் திருப்புவனம் போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்போம். செல்வம், இந்த விசாரணை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள், ஆற்றில் மிதந்த விவகாரம், அலுவலக ஊழியர்களும் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்று படுக்கையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள், ஆற்றில் மிதந்து வந்த விவகாரம் தொடர்பாக தாலுகா அலுவலக நிலைய பிரிவு அலுவலர்கள் 2 காவல்துறையினர் 3 மணி நேரம் மேலாக விசாரணை மேற்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருப்புவனம் வைகை ஆற்று பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதந்து வந்தது. இதனை கண்ட அந்த பகுதியின் பொதுமக்கள் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்து வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மனுக்களை கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக திருப்புவனம் தாசில்தார் விஜயகுமார் திருப்புவனம் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். மேலும் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வுகளை அலையில் ஏற்படுத்தியிருந்தது. இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று தாலுகா அலுவலகத்தில் உள்ள நில அளவை பிரிவு அலுவலர் 2 பேரை காவல் நிலையம் அழைத்து திருப்புவனம் காவல்துறையினர் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போது அலுவலகத்தில் மனுக்கள் எந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது என்றும் எப்பொழுது வைக்கப்பட்டது என்றும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அதே நில அளவை பிரிவைச் சேர்ந்த மேலும் 5 பேரிடம் நாளை விசாரணை தொடரப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.